ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ஒரு ஆர்டர் நம்ம இப்ப பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ஒரு லாங் பொசிஷன் இல்ல ஷார்ட் பொசிஷனா இருக்கலாம். அதாவது ஒரு பை என்ட்ரியா இருக்கலாம், இல்ல செல் என்ட்ரியா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள செக் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரு ஆர்டர பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் அந்த என்ட்ரியோட முடிவு என்னென்ன மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பத்தி எல்லாம் தெளிவா பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸை ரெகுலரா பாக்குறதுக்கு. கன்சிடர் இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்கோம். அந்த என்ட்ரிக்கு இப்போ நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த என்ட்ரியோட அவுட்கம் அதாவது ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் இல்ல டார்கெட் ஹிட் ஆகும். சோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தானே ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்குள்ளேயே நமக்கு 4 விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, நம்ம என்ன நினைச்சோமோ அது அப்படியே நடந்திருக்கும். அதனால நம்மளோட ஃபைனல் டார்கெட் பாத்தீங்கன்னா ஹிட் ஆகியிருக்கும். நான் இதை ஏன் ஃபைனல் டார்கெட் அப்படின்னு சொல்றேங்கிறத பின்னாடி உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். அதாவது ஒரு பொசிஷன் நம்ம எடுத்திருப்போம். அந்த பொசிஷன்ல நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதாவது எந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூவ் ஆகி அந்த என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகியிருக்கும். இந்த பாசிபிலிட்டி தான் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ற எல்லாருமே எதிர்பார்க்கிறது. சோ இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா தேவை. ஒன்னு, நீங்க மார்க்கெட்டோட டைரக்ஷன், அதாவது அந்த அசெட்டோட பிரைஸ் நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது அப்படிங்கறத நீங்க கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் பண்ணணும் இல்ல அனாலிசிஸ் பண்ணணும். அண்ட் நம்ம டார்கெட் பாயிண்ட்டையும் கரெக்ட்டா முடிவு பண்ணணும். அதாவது எந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையுமே கரெக்ட்டா நம்ம டிசைட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயமும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி, அதாவது இந்த மாதிரி நம்மளோட பொசிஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாசிபிலிட்டி, சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். ஆனா என்ன, நம்மளுக்கு டார்கெட்டுக்கு பதிலா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஸ்டாப் லாஸ் எதுக்கு பிளேஸ் பண்றோம்? இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா முதல்ல டார்கெட் எதுக்கு ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆச்சுன்னா எது வரைக்கும் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு ஃபார்காஸ்ட் பண்ணி தான் ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றோம். அதாவது இப்ப நான் டார்கெட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சேன்னா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு பை அண்ட் ஷே எடுத்துக்கலாம். மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்சைட் இன்கிரீஸ் ஆகும். அதுவும் இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த இடத்துல என்ட்ரியும் இங்க நம்மளோட டார்கெட்டையும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸும். ஏன்னா இப்ப நம்ம நினைச்ச மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு நம்மளால 100% உறுதியா சொல்லவே முடியாது. அதாவது மார்க்கெட் எப்பவுமே நான் நினைச்ச டைரக்ஷன்லயே மூவ் ஆகும் அப்படின்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதே இடத்துல மார்க்கெட் எனக்கு எதிரா மூவ் ஆகுறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பை என்ட்ரி போட்டிருக்கேன். மார்க்கெட்ல பிரைஸ் இன்கிரீஸ் ஆகாம தொடர்ந்து டிக்ரீஸே ஆகிட்டு இருந்துச்சுன்னா தொடர்ந்து எனக்கு வந்து லாஸ் அதிகமாயிட்டே இருக்கும். சோ அப்போ கரெக்டான ஒரு பாயிண்ட்ல அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்டே ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றதுனால ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிருச்சு. நான் என்ட்ரி எடுத்தப்ப ஒரு மாதிரி மார்க்கெட் இருந்தது. பட் இப்ப அது இல்ல. அது அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. பரவாயில்ல. இருந்தாலும் என்னோட பொசிஷனை ஒரு சின்ன லாஸ்ல எங்க க்ளோஸ் பண்ணலாம்னு நான் முன்கூட்டியே டிசைட் பண்றதுனால அங்க என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறேன். அந்த ரிஸ்கையும் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொசிஷனே எடுத்திருப்பேன். அண்ட் அதே மாதிரி அந்த பொசிஷனும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். சோ அதனால தான் இங்கேயுமே நம்ம நினைச்சது நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சோ இந்த ரீசன்காக நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதே இந்த மாதிரியான சினாரியோக்காக தான். அதாவது மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டா மூவ் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் ஆக்சுவலி நம்ம ஸ்டாப் லாஸே வைக்கிறோம். சோ இந்த பாசிபிலிட்டில டைரக்ஷன் தப்பா இருக்கும். அதாவது என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லயே நான் தப்பா இருக்குன்னு சொல்லல. என்ட்ரி எடுக்கிறப்போ கரெக்ட்டா இருந்திருக்கலாம். நீங்க அனாலிசிஸ் பண்ணது, நீங்க ஃபார்காஸ்ட் பண்ணது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் எடுத்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அந்த டைரக்ஷன் மேபி சேஞ்ச் ஆகியிருக்கலாம். சோ அதனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகியிருக்கும். தேர்ட் பாசிபிலிட்டி, சோ இதுல வந்து ஓரளவுக்கு நம்ம நினைச்ச விஷயம் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகியிருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை நான் கரெக்ட்டா தான் அனாலிசிஸ் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் அப்சைட் இன்கிரீஸ் ஆக போதா இல்ல டுவர்ட்ஸ் டவுன் சைட் டிக்ரீஸ் ஆக போதா, டைரக்ஷனை ஓரளவுக்கு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணியிருப்பேன். பட் எங்க நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன்னா டார்கெட் பாயிண்ட். நான் ஒரு பாயிண்ட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். சோ டார்கெட் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னு முன்னாடி தான் சொன்னேன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் இப்ப இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா இது வரைக்கும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ டவுன் சைடு இப்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் டார்கெட் அங்க வைக்கிறோம். ஆனா மார்க்கெட் நம்ம நினைச்ச டைரக்ஷன்ல மூவ் ஆகிருக்கும். பட் என்ன விஷயம்னா ஃபைனல் டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகிருக்காது. ஓகேங்களா? இதனால தான் நான் இத ஃபைனல் டார்கெட் அப்படின்னு சொல்றேன். சோ அது வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பாயிண்ட்லலாம் நம்மளோட என்ட்ரி வந்து நல்ல ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். நம்மள அத கண்ணால பாத்துட்டு இருந்திருப்போம். நம்ம பொசிஷன் ப்ராஃபிட்ல இருக்கும். ஆனா இன்னும் க்ளோஸ் ஆகல.
ஓகேங்களா? ஒரு ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது வேற. அண்ட் வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ்ங்கிறது வேற. ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் லாஸ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் எடுத்திருக்கீங்க. அது இன்னும் குளோஸ் ஆகல. குளோஸ் ஆகாத அந்த பொசிஷன்ல நம்மளுக்கு வந்து வர்ற ப்ராஃபிட் லாஸ அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ் இல்ல வந்து ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பொசிஷன குளோஸ் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுதான் ரியலைஸ்டு ப்ராஃபிட் லாஸ். அந்த ப்ராஃபிட் லாஸ் தான் நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இந்த கேஸ்ல நல்ல ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருந்த ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கும். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸ்ல குளோஸ் ஆகும். ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம். இந்த பாசிபிலிட்டி நடந்துச்சு அப்படின்னா. ஏன்னா, எமோஷனலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா ப்ராஃபிட்ல கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருந்த என்ட்ரி இப்ப லாஸ்ல குளோஸ் ஆகிடுச்சு. அட ப்ராஃபிட் வரலனாலும் பரவால்ல. மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு வந்து தோணலாம். லாஸ் வந்துருச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மெத்தட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்ட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, மார்க்கெட் அந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும். ஓகேங்களா? அது வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் கிட்ட மார்க்கெட் போறத விட அதிக வாய்ப்பு உங்க டார்கெட்ட நோக்கி மார்க்கெட் போகணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த பாயிண்ட்ட டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் மார்க்கெட்லயே அந்த பொட்டன்ஷியல் இருக்கணும். ஒரு சிலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்ப நிஃப்டி வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு 200, 300 பாயிண்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மூவ் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ட்ராடே பேசிஸ்ல ட்ரேட் பண்றேன். ஆனா நான் ஒரே நாள்ல ஒரு 1000 பாயிண்ட், 500 பாயிண்ட் அப்படின்னு டார்கெட் வச்சா எப்படி இருக்கும்? பிராக்டிகலி அதுக்கு பாசிபிலிட்டி இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? எப்பயாவது ரேரா தான் ஒரே நாள்ல 1000 பாயிண்ட், 500 பாயிண்ட் அப்படின்லாம் வந்து மூவ் ஆகும். ஓகே. இந்த மாரி நாலேட்ஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக்டர். ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். இந்த மாரி சொன்னா சொல்லிட்டே போலாம். ஓகேங்களா? இது மாரி வந்து ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு தான் நம்ம டார்கெட் பாயிண்ட்ட முடிவு பண்ணணும். ஓகேங்களா? டார்கெட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ற மெத்தட்ஸ்ல தப்பு இருக்கலாம். அப்படி இல்லையா, நமக்கு வந்து மார்க்கெட் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சினாரியோ பார்த்தோம். இப்ப இங்கேயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஆனா இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்? மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆச்சு. ஓகே. இப்போ இதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா எப்ப அது நடந்திருக்கு? நமக்கு ஃபேவரபிளா நம்ம நெனச்ச மாரி மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? இது எப்ப சொல்றேன்னா, டார்கெட் நீங்க கரெக்ட்டாவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத பத்தி டீடைல்டா பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபைனல் பாசிபிலிட்டீஸ பார்த்துரலாம். இந்த கண்டிஷன்ல மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும். ஆனாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் முதல்ல ஹிட் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஓகே. ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் நம்ம நெனச்ச டைரக்ஷன்ல நெனச்ச அளவுக்கு மூவ் ஆகும். அத விட ரொம்ப கொடுமையான சினாரியோ இதுதான். ஏன்னா, இப்போ உடனே லாஸ் ஆகிருச்சு. நம்ம ஸ்டார்ட்டிங்ல என்ன நெனச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஓகே செகண்ட் பாசிபிலிட்டி போல இருக்கு. மார்க்கெட் நம்ம நெனச்ச டைரக்ஷன்ல மூவ் ஆகல போல அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மார்க்கெட்ட செக் பண்ணும்போது தான் தெரியும், நம்ம நெனச்சது மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஓகே. நான் இங்க வந்து மார்க்கெட் அப் சைடு இன்கிரீஸ் ஆகும். அதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகணும்னு நெனச்சேன். அது வரைக்கும் மூவ் ஆகியிருக்கும். அதே மாரி தான் இங்கேயும். ஓகே. டவுன் சைடு டிக்ரீஸ் ஆகும். எந்த பாயிண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்ன ஒரு கொடுமை, அந்த இடத்துல பொசிஷன் ஆல்ரெடி லாஸ்ட்ல குளோஸ் ஆகியிருக்கும். இதனால தான் வந்து இந்த இடத்துல கண்டிஷன் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும். பட் சம் ரீசன்ஸ்னால நம்மளோட ஸ்டாப் லாஸ் முதல்ல ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம நெனச்ச டைரக்ஷன்ல நெனச்ச அளவுக்கு மூவ் ஆகும். இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். இதுக்கும் சில சொல்யூஷன்ஸ் இருக்கு. அத பத்தியும் பார்க்கலாம். இப்ப இந்த 4 பாசிபிலிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி நார்மல் தான். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்ப பிரச்சனை இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ல நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க லூசிங் ட்ரேட்ஸ விட, நீங்க லாஸ் பண்ற ட்ரேட்ஸ விட ப்ராஃபிட் பண்ற ட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் நீங்களும் வந்து நெட் ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. இல்ல ப்ரோ எனக்கு வந்து லூசிங் ட்ரேட்ஸ் தான் அதிகமா இருக்கு. நான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்றது கம்மியா தான் இருக்கு. அப்ப ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பயும் வந்து ப்ராப்ளம் இல்ல. எப்போன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி நீங்க நெட் ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா நீங்க எத்தன நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்ல ப்ராஃபிட் பண்றீங்க, லாஸ் பண்றீங்கங்கிறது கணக்கே இல்ல. ஓகே. உங்களோட நெட் ப்ராஃபிட் லாஸ் தான் மேட்டரே இங்க. சரிங்களா? அதனால நீங்க உங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்ல இருக்கீங்க. பட் லூசிங் ட்ரேட்ஸ் அதாவது உங்களோட வின் ரேட் கம்மியா இருக்கு, லூஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கூட, நீங்க ஹையர் ரிஸ்க் ரிவார்ட், ஹை குவாலிட்டி என்ட்ரீஸ், ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறதன் மூலியமா உங்களால ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியும். ஆனா இதுவே நீங்க லூசிங் ட்ரேட் நெறைய பண்றீங்க, ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களால ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ண முடியல. அதாவது நெட் ப்ராஃபிட்ல இல்லாம நீங்க நெட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸ கரெக்ட்டா அதாவது நீங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிய கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்களா? இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறத பத்தி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். 3 அண்ட் 4த் பாசிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிய ரிடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ 1 அண்ட் 2 வந்து நம்ம நெனச்சது நெனச்ச மாரியே நடக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படியே என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ற மெத்தட் எல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி கரெக்ட்டானது தான். பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டிய குறைச்சிரும். ஓகேங்களா? நம்மளோட ப்ராஃபிட்ட வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாசிபிலிட்டீஸ்க்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் மேனேஜ்மென்ட் தான். தேர்ட் பாசிபிலிட்டிக்கு. ஓகே. ஏன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபிளா மூவ் ஆகிட்டு இருக்கப்ப, ஒண்ணு நம்ம வந்து ப்ராஃபிட் லாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஸ்கேலிங் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணலாம். ப்ராஃபிட் லாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாப் லாஸ ஷிஃப்ட் பண்றது அப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து நீங்க நெனச்ச டைரக்ஷன்ல ஒரு 50% ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50%க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டாப் லாஸ உங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஆக்கலாம். அப்படி இல்லையா, இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்ட லாக் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நீங்க ப்ராஃபிட் டைரக்ஷன்லயே வைக்கலாம். ஓகே. அந்த மாரி மூவ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா மூவ் பண்ணலாம். இப்ப மார்க்கெட் இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமா உங்க லாங் பொசிஷனுக்கான ஸ்டாப் லாஸ நீங்க கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழ வைக்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி சினாரியோ நடக்கிறப்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாலும், அட்லீஸ்ட் லாஸ் இல்லாம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேர்ட் பாசிபிலிட்டில நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அந்த லாஸ் இல்லாம பொசிஷன குளோஸ் பண்ணணும். ஏன்னா, அதுல நம்ம நெனச்ச டைரக்ஷன்ல தான் பிரைஸ் மூவ் ஆகியிருக்கு. சோ அதனால தான் நான் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வைக்க சொன்னேன். அப்படி இல்லன்னா கொஞ்சம் மேல வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எவ்வளவு தூரம் நீங்க மேல வைக்கிறீங்களோ வைக்கலாம். இது ஒரு வழி. இதுதான் ப்ராஃபிட் லாக்கிங்ன்னு சொல்லுவாங்க. 2வது வழி என்னன்னா ஸ்கேலிங் அவுட். ஸ்கேலிங் அவுட் அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து ஒரு பொசிஷன் சைஸ் ஒரு குவான்டிட்டில எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு பேங்க் நிஃப்டில ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு 5 லாட், ஒரு 6 லாட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 லாட், 3 லாட்ட வந்து நீங்க ஒரு பாதி ப்ராஃபிட் வரும்போதே குளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த 2 லாட், 3 லாட்ட நீங்க ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு வேள மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, மேபி அந்த பேலன்ஸ் இருக்கிற லாட்ஸ நீங்க ஃப்ளோட் ஆக விடலாம். இல்ல வந்து ஃபைனல் டார்கெட்டோ, இல்ல ஃபைனல் ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகுற வரைக்கும் விடலாம். பட் எப்படி இருந்தாலும் நீங்க இதுல கால்குலேஷன் கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, மொத்தமா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் எடுத்தீங்க. அதுதான் ஒரு ட்ரேட். என்ன இப்ப அத குளோஸ் பண்றத டிவைட் பண்ணி குளோஸ் பண்றீங்க. ஓகே. இப்போ ஒரு 10 லாட் எடுத்திருக்கீங்களா? முதல்ல 5 லாட் குளோஸ் பண்ணியாச்சு ஒரு ப்ராஃபிட்ல. ஓகே. அடுத்த 5 லாட் இப்ப குளோஸ் பண்றீங்க அப்படின்னா, அது உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஹையர் ரிஸ்க் ரிவார்ட்லலாம் என்ட்ரி எடுக்கிறப்போ, எப்படி பார்த்தாலும் அது நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ல தான் குளோஸ் ஆகும். ஓகே. இத பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்தோம்னா தான் இந்த மேக்ஸ் அது எப்படி ஆக்சுவலி வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது புரியும். வேணா நம்ம இந்த ஸ்கேலிங் அண்ட் ஸ்கேலிங் அவுட்ட பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ கூட போடலாம். அந்த வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ வந்து ஸ்கேலிங் இன் அண்ட் அவுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் இருந்தாலும் இந்த சினாரியோல நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ட்ரேட் மேனேஜ்மென்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமும் ஏன்னா யூசுவலா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் மார்க்கெட்ட கன்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். எங்க வந்து என்ட்ரி சிக்னல் இருக்கு, எங்க வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சோ மோஸ்ட்லி நம்ம பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதான் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வச்சுட்டோமே, இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? அப்படியே நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுவும் ஒரு சில ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் தான். அதுவும் கரெக்ட் தான். இந்த மாரி சினாரியோஸ அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நெறைய தடவ இப்படி நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ட்ரேட் மேனேஜ்மென்ட் பண்றது தான் ஒரே வழி. ஓகேங்களா? சோ ட்ரேட் மேனேஜ்மென்ட்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து நம்ம நெனச்ச டைரக்ஷன்லயே மூவ் ஆகுதா? இப்போ ஒரு ரிவர்சல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அப்பவே நீங்க வந்து மேனுவலா அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் மேனுவலா குளோஸ் பண்றத பத்தி நம்ம யோசிக்கலாம். ஓகே. வேற எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து பொசிஷன மேனுவலா குளோஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டீஸ்ல வேணா அத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதுவும் எதுக்காக நம்ம பொசிஷன லாஸ் ஆக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். 4த் பாசிபிலிட்டிக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் 4த் பாசிபிலிட்டி அடிக்கடி நடக்குது அப்படின்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ற மெத்தட சேஞ்ச் பண்றது தான் ஒரே வழி. இது வந்து அடிக்கடி நடக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்க்கு ரொம்ப பக்கத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ பிக்ஸ் பண்ணலாம். இல்ல மார்க்கெட்டோட வாலடைலிட்டிய பத்தி நம்ம கன்சிடரே பண்ணல. அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். இல்ல அப்டின்னா மார்க்கெட் ஒரு மாரி கன்சாலிடேஷன் கண்டிஷன்ல ரொம்ப வந்து பிளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. அப்டின்னாலும் பாத்தீங்கன்னா, இந்த 4த் சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 4த் சினாரியோக்கு எது வேணாலும் ரீசனா இருக்கட்டும். ஆனா அது ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா நடக்குது அப்டின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அதுல ப்ராப்ளம் தான். ஏன்னா மார்க்கெட்ட கரெக்ட்டா வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன், டார்கெட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் மெத்தட நம்ம சேஞ்ச் பண்றதா? வேற ஏதாவது எஃபெக்டிவான மெத்தட் இருக்கா? அப்படின்னு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். வேற நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வேற எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணா நம்மளோட ஸ்டாப் லாஸ் சேஃபா இருக்கும். மோர் ட்ரேட்ஸ் நம்ம ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அத பேக் டெஸ்ட் பண்ணி வொர்க் அவுட் ஆகுற மெத்தட்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து லெஸ் ஃப்ரீக்வென்ட்டா நடக்குது. எப்பயாவது இப்படி நடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அதுவும் எப்ப பிரச்சனை இல்லன்னா, நம்ம கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் மேக் பண்ற வரைக்கும். நான் ஏன் இத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த 4 பாசிபிலிட்டீஸ்ல எது வேணாலும் நடக்கட்டும். ஓகேங்களா? 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும். அது எதுவுமே மேட்டர் கிடையாது. நம்ம ட்ரேட் பண்றதோட அல்டிமேட் கோல் வந்து ப்ராஃபிட். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டா இருக்கணும். நான் ஒரு ட்ரேட் பண்றேன்னா, மாசம் வந்து கன்சிஸ்டன்ட்டா இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸா இருக்கணும். அதுதான் என்னோட மெயின் பிரையாரிட்டியா இருக்கணும். அந்த பிரையாரிட்டி இருந்துச்சுன்னா மட்டும் தான் இத பத்தியெல்லாம் நம்ம கவலையே படுவோம்.
ஓகேங்களா? சோ அத பத்தி நீங்களும் வந்து அக்கறைப்படுறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த வீடியோலாம் உட்கார்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா, அந்த மாரி பெர்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவா தான் தேடி தேடி பார்ப்பாங்க. பட் இந்த மாரி வீடியோவையும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ரியலி கிரேட். சோ இதே விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து மேபி நேரம் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. சோ இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றீங்கன்னா, எந்த பாசிபிலிட்டி வேணாலும் அதிகமாவும் வரட்டும், கம்மியாவும் வரட்டும். அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? பட் நமக்கு கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல டீடைல்டா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம எடுத்த ட்ரேடோட கடைசி முடிவு என்னென்ன மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக் லாஸ். சோ இந்த பிக் லாஸ் அப்படிங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் லாஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களால அந்த அமௌண்ட்ட ஏத்துக்கவே முடியாது. ஆஹா! இந்த அமௌண்ட் லாஸ் ஆகிருச்சே. நீங்க வந்து வருத்தப்படுவீங்க அந்த லாஸ நெனச்சு. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, நீங்க வந்து பிக் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் வந்து மோர் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ட்ரேடிங் கேப்பிட்டல விட ஓகேங்களா, ஒருவேள உங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒரு அக்செப்ட் பண்ண முடியிற நம்பர்ஸா இருந்தாலும், அந்த நம்பர்ஸ் அந்த அமௌண்ட் உங்களோட ட்ரேடிங் கேப்பிட்டல விட 2% அண்ட் எபோவ் இருக்கு அப்படின்னா, நீங்க பிக் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட ஒரு ரூ. 1,00,000 ட்ரேடிங் கேப்பிட்டல் இருக்கு. ஓகே, ரூ. 1,00,000யோட 2% ரூ. 2,000. இப்ப என்னோட லாஸ் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன்னா, அந்த பொசிஷனோட லாஸ் வந்து ஒரு ரூ. 2,000 இல்ல அந்த ரூ. 2,000க்கு கம்மியா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ரூ. 2,001 ஏன் 2,000.1 பைசா கூட இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் ரூல்ஸ் ஆக்சுவலி. சோ அப்படி இருந்துச்சுன்னா, அத நம்ம பிக் லாஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். சோ இது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே ட்ரேட் பண்றவங்கள எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம 1 லாட் 2 லாட் எடுக்கிறோம். 20, 25,000 வச்சு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ரூ. 25,000க்கே அந்த பொசிஷன் நம்ம வந்து எடுத்த பொசிஷன் ஒரு லாட் எடுத்துருவோம். லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ரூ. 2,500 3,000 ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பிட்டலோட 10% 12% 50% கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் என்ட்ரியே லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த அமௌண்ட் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னாலும், நீங்க பிக் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. டெக்னிக்கலா நீங்க பிக் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆஸ் அ ட்ரேடரா எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட ட்ரேடிங் கேப்பிட்டல விட 2%க்கும் அதிகமான அமௌண்ட்ட ஒரு சிங்கிள் ட்ரேட்ல நம்ம லாஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு நம்மளால மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியாது. சோ அதே சினாரியோவே எடுத்துக்கலாம். அந்த உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இப்ப 25,000 வச்சு நான் ட்ரேட் பண்றேன். ப்ராஃபிட் வர வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஒருவேள லாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ட்ரேட்ல இப்ப பாதி கேப்பிட்டல் இப்போ வந்து காலி ஆகிருச்சுன்னு வச்சுக்கலாம். 25,000 இருக்கு. 12,500 லாஸ் ஆயிடுச்சுன்னா, மீதி 12,500 தான் இருக்கு. இப்ப நியூவா ஒரு பொசிஷன் எடுக்கணும்னாலும் இந்த காச வச்சு எடுக்க முடியுமான்னு நான் யோசிக்கணும். பத்தல அப்படின்னா மறுபடியும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி காசு லாஸ் ஆயிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் ரீஇன்வெஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் எப்ப ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்றது? அண்ட் இந்த மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஓல்டு லாஸ் எல்லாம் நம்ம மறந்துருவோம். இப்ப 2வது தடவ இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 12,500 லாஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10,000 போட்டு 22,500 அக்கவுண்ட்ல இருக்கு. ஒரு லாட் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு 4,000, 5,000 ப்ராஃபிட் வருதுன்னா, அந்த 4,000, 5,000 தான் என் கண்ணுல தெரியும். ஓகே. நானும் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். அப்பா ட்ரேடிங் நம்மளுக்கும் தெரியுது. ஆனா, அதுக்கு முன்னாடியே 12,500 மார்க்கெட்ல லாஸ் பண்ணியிருக்கோம். அத பத்தி கவலையே பட மாட்டோம். சோ இதுல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும் அப்டின்னா, முதல்ல லாஸ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா, இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற அவுட்கம்ஸ்லயே இருக்கிறதுலயே ரொம்ப 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 மோசமான அவுட்கம் இந்த பிக் லாஸ் தான். இந்த பிக் லாஸ தவிர இதுக்கப்புறம் வரப்போற எந்த அவுட்கமா இருந்தாலும் அத நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். 2வது ஸ்மால் லாஸ். சோ ஸ்மால் லாஸ் அப்படிங்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். அந்த லாஸ் ஆச்சுன்னா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா 2% அண்ட் பிலோ. ஓகேங்களா? ப்ரோ இப்ப என்னோட ட்ரேடிங் கேப்பிட்டல் நான் முன்னாடி சொன்ன மாரி ரூ. 1,00,000 கேப்பிட்டல் 2%ங்கிறது ரூ. 2,000. இப்போ ஒரு ரூ. 1,500 லாஸ் ஆகுது ப்ரோ. 2% கம்மியா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாரி அது ஸ்மால் லாஸ் கணக்குல தான் வருது. ஆனாலும் அத என்னால ஏத்துக்கவே முடியல ப்ரோ. எனக்கு கஷ்டமா இருக்கு லாஸ் ஆகுறத நெனச்சேன் அப்டின்னா, ப்ராப்ளம் வந்து அந்த ரூ. 1,500 லாஸ் கிடையாது. உங்க மைண்ட் செட் தான். ஓகே. சோ அந்த இடத்துல நீங்க வந்து எமோஷனலி வந்து திங்க் பண்றீங்க அப்டின்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல உங்களோட எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்டிங்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா, வேணும்னா நீங்க வந்து இந்த பெர்சன்டேஜ கம்மி பண்ணலாம். ஒரு ட்ரேடுக்கு 1% ரிஸ்க் வைக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களால ஏத்துக்க முடியிற அளவுக்கு ரிஸ்க்க எடுக்கிறத பத்தி நீங்க யோசிக்கலாம். உங்களால எந்த லாஸ் ஆச்சுன்னா அத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். என்னால லாஸே அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி டூ சே திஸ் அப்படின்னா நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா, ட்ரேடிங்ல வெறும் ப்ராஃபிட் மட்டுமே இருக்காது. லாஸும் இருக்க தான் செய்யும். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ 2 விஷயம் பண்ணலாம். 1 லாஸ கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ரிஸ்க் பெர் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ட்ரில நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த வேல்யூவ கம்மி பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு 1% தான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன். ஆனாலும் என்னால அந்த பொசிஷனை எடுக்க முடியல. ஏன்னா 1% ரிஸ்க்ல இப்போ ஒரு ரூ. 1,000 தான் லாஸ். ஓகே ரூ. 1,00,000 அதுல ரூ. 1,000 லாஸ் ஆகுற மாரி நான் ஒரு பொசிஷன் எடுக்கணும். ஆனா நான் இப்போ ஒரு மினிமம் லாட் எடுத்தா கூட அந்த என்ட்ரில இருக்கிற ரிஸ்க்குக்கு பார்த்தா நான் வந்து ஒரு ரூ. 1,800 வந்து ரூ. 1,800 வரைக்கும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பொசிஷனை என்னோட ரூல்ஸ் படி எடுக்க முடியாது. இப்படி நம்ம மோர் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, நெறைய என்ட்ரி எடுப்போம். ஆனா பிளேஸ் பண்ண மாட்டோம். நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் ஆகும். சோ நீங்க ட்ரேட் பண்ற அசெட், நீங்க ட்ரேட் பண்ற இன்ஸ்ட்ருமென்ட்ல என்ன மாரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கும்? இன்னொரு ப்ராப்ளம் எங்க வரும்னா, இப்ப இதே இடத்துல எடுக்கலாம். கேப்பிட்டல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா.
இப்ப இதே கேபிட்டல் வந்து ஒரு 1,00,000 வேணா 2,00,000 வைப்போம். இப்ப 2,00,000க்கு 1% தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். சோ இப்ப என்னோட அமௌண்ட் வந்து ரூ. 2,000 1% லாஸ் ஆச்சுன்னா ரூ. 2,000 இப்ப அதே பொசிஷன்ல என்னால எடுக்க முடியும். சோ ஒண்ணு கேபிட்டல் இன்கிரீஸ் பண்றத பத்தி பார்க்கணும். அப்படி இல்லையா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா. அப்படி கொஞ்சம் அதிகமா எடுத்தாலும் அது 2% தாண்டிறக்கூடாது. சோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையுமே நம்ம ட்ரேட் பண்ணும்போது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டடா இருக்கும். நம்பர் 3 பிரேக் ஈவன். சோ இது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஓகே 0 ப்ராஃபிட் 0 லாஸ்ல க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. யூசுவலா அந்த தேர்ட் பாசிபிலிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த தேர்ட் பாசிபிலிட்டி மாதிரியான ஒரு கண்டிஷன் நடக்கிறப்ப இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பிரச்சனை இல்ல. என்ன ப்ரோ இவ்ளோ கஷ்டப்பட்டு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்ல இருந்த என்ட்ரி ப்ரோ. ப்ராஃபிட்டே வராம க்ளோஸ் ஆச்சுன்னா கஷ்டமா இருக்காதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டப்படாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ் இல்லாம உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. உங்க பாக்கெட்ல இருந்து மணி போகல. அதுவரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? சோ பிரேக் ஈவன பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நீங்க ஒரு சில பைனான்சியல் மார்க்கெட்ல இப்போ ஃபாரெக்ஸ், கிரிப்டோ இதுலலாம் நீங்க ட்ரேட் பண்றப்போ எந்த பாயிண்ட்ல என்டர் ஆனீங்களோ அதே பாயிண்ட்ல எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா, அதுவும் கமிஷன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் இருக்காது. கமிஷன் இல்ல ட்ரேடிங் காஸ்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்லலாம் ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டில எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது புரோக்கரேஜ் இருக்கு, எஸ்டிடி சார்ஜஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, மத்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபீ அமௌண்ட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட்ல குளோஸ் பண்ணணும். அந்த சின்ன ப்ராஃபிட் வச்சு இந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரேக் ஈவன் கணக்குல தான் வரும். ஏன்னா இப்போ ஈக்விட்டில நான் இன்ட்ராடேல ஒரு பொசிஷன் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்லயே வந்து என்னோட என்ட்ரிய குளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அங்க லாஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த ட்ரேட் எடுத்ததுக்கு புரோக்கரேஜ் ஓகே 2 சைடு ஓகே 2 பொசிஷனுக்கு 20, 20 40 மத்த சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே நீங்க எந்த புரோக்கர்ல வந்து ட்ரேட் பண்றீங்களோ அந்த புரோக்கரேஜ்க்குன்னு புரோக்கரேஜ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க வெப்சைட்ல. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அதுதான் நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் ரூ. 500 ஒரு ஷேர வாங்குறேன். ரூ. 500 வித்துட்டேன். பரவால்ல லாபமும் இல்ல நஷ்டம் இல்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கண்ணுக்கு தெரியாம நமக்கு அங்க நஷ்டம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். 4வது ஸ்மால் ப்ராஃபிட். சோ ஸ்மால் ப்ராஃபிட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு 2 மடங்குக்கும் கம்மியா வந்து ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வருது அப்படின்னா, அத நான் வந்து ஸ்மால் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 2 விஷயம் மட்டும். மத்தது எல்லாமே வந்து ட்ரேடிங்ல காமனா இருக்குது. அது எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் பொருந்தும். இந்த ஸ்மால் ப்ராஃபிட் அண்ட் பிக் ப்ராஃபிட் அப்படின்னு நான் டிஃபரன்ஷியேட் பண்றது இது என்னோட சொந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ரிஸ்க் பெர் ட்ரேட் அமௌண்ட்ட வச்சு தான் சொல்லுவாங்க. ஸ்மால் ப்ராஃபிட்டா, பிக் ப்ராஃபிட்டா அப்படின்னு. அதுல மேபி உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் 2 டைம்ஸ் நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு 2 மடங்குக்கும் கம்மியான ப்ராஃபிட் பண்றீங்கன்னா அது சின்ன ப்ராஃபிட் தான். இதே நீங்க எடுக்கிற ரிஸ்க்குக்கு 2 மடங்குக்கும் மேல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இப்ப நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ரூ. 1,00,000 வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். எனக்கு அதுல ரூ. 1000 லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்தா ரூ. 2,500 இப்ப எனக்கு ப்ராஃபிட்டும் வந்துருச்சு ரூ. 2,500 அப்படின்னா நான் எடுத்த ரிஸ்க்குக்கு நான் வந்து நல்ல ரிவார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கேபிட்டலுக்கு 2.5% இப்ப நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். இதே அந்த இடத்துல நான் 2% ரிஸ்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா ரூ. 2,000 லாஸ் ரூ. 5,000 ப்ராஃபிட் எனக்கு ப்ராஃபிட் தான் ஹிட் ஆகிருக்கு ரூ. 5,000 5% எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. சோ அத நான் வந்து ஒரு பிக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2ங்கிற நம்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா தாராளமா நீங்க சேஞ்ச் பண்ணலாம். 2.5 நீங்க வந்து வச்சுக்கலாம். இல்ல 3 கூட வச்சுக்கலாம். ஓகே யூசுவலா வந்து இத நீங்க நார்மலா என்ன ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதையே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூசுவலா நான் ஃபாலோ பண்றது 2 ஆர்ஆர் தான். ஓகே மினிமம் எனக்கு 2 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட் இருந்தா தான் ஒரு பொசிஷன் எடுப்பேன். இல்ல ப்ரோ நான் வந்து 4 டைம்ஸ் தான் மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்ப நீங்க 4 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஏன்னா அதான் உங்களோட நார்மல் நம்பர். 4 டைம்ஸ் ரிஸ்க் ரிவார்ட் இருந்தா தான் நீங்க வந்து ஒரு ட்ரேடே எடுப்பீங்க. பட் நீங்க எடுத்த ட்ரேட் ஏதோ ஒரு காரணத்தால 4 டைம்ஸ்க்கும் கம்மியா உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்திருக்குன்னா அது ஒரு சின்ன ப்ராஃபிட். இதே வந்து உங்களுக்கு வந்து 4%க்கும் மேல அதாவது 4 டைம்ஸ்க்கும் மேல ப்ராஃபிட் குடுத்தா அது ஒரு பிக் ப்ராஃபிட். ஆனா எது எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான். அது சின்னதோ பெருசோ. அத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ இப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 5 ட்ரேடிங் அவுட்கம்ல லாஸ்ட் 4 ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இல்லாத மாரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். பிரைஸ் ஆக்ஷன் மாஸ்டரி கோர்ஸ். பேசிக் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் என்னென்ன அண்ட் அந்த டூல்ஸ கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்ட ஸ்டடி பண்றது, டிஃபரண்ட் மார்க்கெட் என்வைரன்மென்ட் எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அண்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணலாம். இந்த கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாவும் அவைலபிளா இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட ட்ரேடிங் எடு வெப்சைட்ல ஒரு பெய்டு கோர்ஸாவும் இருக்கு. எதுக்காக ப்ரோ இங்க ஃப்ரீ கோர்ஸ் அங்க பெய்ட் கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெய்ட் கோர்ஸ்ல ஒரு சில அடிஷனல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆட் ஃப்ரீயா வந்து பார்க்கலாம் அண்ட் டாபிக் சப் டாபிக்ஸா டிவைட் பண்ணி நீங்க வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ இதே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க படிக்கிறதே. அத வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான கிரியேட் பண்ணணும், ஒரு பெர்சனலைஸ்டு ட்ரேடிங் பிளான எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அடிஷனலா பாத்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஃப்ரீ அண்ட் பெய்ட் 2 கோர்ஸ்க்கான லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணா உடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. Until then, stay tuned.